சின்னாக்கள் நல்லா கவனிங்க, அங்கங்கே எழும்பியெல்லாம் தெரியக்கூடாது, ஒரே இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? உங்களுக்கு ஓகே, செய்தி தொடங்கின பிறகு சத்தம் போடாதீங்க, சரியா? ஓகே, சின்னாக்களுக்கு என்ன தெரியுமா வேலை? சங்கீதம் 46வது அதிகாரம் எடுங்க. சங்கீத புத்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நீங்க வாசிச்சா அந்த சத்தம் அங்க வராது, அப்ப அங்க பார்க்குறாங்களுக்கு ஒன்றும் விளங்காது, சரியா? சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? அமர்ந்திருக்கிறீங்களா, நிக்கிறீங்களா? அமர்ந்திருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் சின்னாக்களுக்கு நான் சொல்றேன்னா, அமர்ந்திருக்கும்படிக்கு. நீங்க ஓடி திரிஞ்சீங்கன்னா அவரை தேவன் என்று நீங்கள் அறிய முடியாது. பெரியவர்களுக்கு ஒரு ஆலோசனை, நீங்க ஆராதனை நேரத்தில் ஆராதனையில வந்து கலந்து கொள்ளாமல், அல்லது ஜெபங்கள் நடக்கிற வேளையில, வேத படிப்புகள் நடக்கிற வேளையில நீங்கள் இந்த இடத்திலே வந்து கலந்து கொள்ளாமல் மற்ற காரியங்களிலே நீங்கள் மிகவும் பிஸியாக ஓடி திரியும் பொழுது இயேசுதான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் வேறு விஷயங்கள்ல ஓடும் பொழுது உங்களுடைய மனது எங்க இருக்கும்? எந்த விஷயத்துக்காக நீங்க ஓடுறீங்களோ அதுல இருக்கும். அப்ப நீங்க அந்த விஷயத்தை சிந்திக்கும் பொழுது தேவனை குறித்து சிந்திப்பது முடியாத ஒரு காரியம். அதுக்காக நான் உங்களை வேலைக்கு போகணும் என்று சொல்லல, டியூஷனுக்கு போகணும் என்று சொல்லல, ஸ்கூலுக்கு போக வேணாம் என்று சொல்லல, சாப்பிட வேணாம் என்று சொல்லல, எல்லாம் செய்யணும். அதை அந்தந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் நம்மை நாம் இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். அப்ப நாங்க அதை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதான் நான் சொல்றேன் சின்னாக்களுக்கு, வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு என்ற ஒரு நாள் வச்சிருக்கிறோம். என்ன செய்யணும்? விளையாட வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிறு பாடசாலை சில பாடங்கள் முடியவும் உங்களுக்கு விளையாட்டுக்கள் நாங்கள் வைக்கிறோம். இன்றைக்கும் விளையாட்டு இருக்கு, சரிதானே? ஒவ்வொரு ஞாயிறும் உங்களுக்கு விளையாட்டு இருக்கு. உங்களுக்கு விளையாட்டுன்ற விருப்பம் தானே? இல்லையா? விருப்பம் இல்லையா? அப்போ உங்களுக்கு விளையாட்டு நாங்கள் வைப்போம். விளையாடுற நேரத்தில் நீங்க விளையாட வேண்டும். ஆராதனையின் நேரத்திலே ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கின்ற நேரத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும், வேதத்தை எடுத்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன என்னோட பேசுகிறார் என்பதை நீங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம்தான் மிகவும் முக்கியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் உயர்த்தி இருக்கிறார். பிரஸ்தாபம் என்றா என்ன பாஸ்டர்? எனக்கும் தெரியா. பிரஸ்தாபம் என்ற சொல் நாங்க பாவிக்கிறது இல்லை. ஆனால் உண்மையாகவே பிரஸ்தாபம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற மெய்யான தமிழ் சொல் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய எல்லா பேருக்கும் மேலாக, ஆண்டவருக்கு பல பேர்கள் உண்டு, அது அவருடைய பேர் அல்ல, அது அவ்வளவுமே அவருடைய காரண பேர்கள். நாங்க ஒரு ஆளை பார்த்து சொல்றோம் இல்லையா, இவர் கலை மாமணி, நடிகர் திலகம், இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் சொன்னா தான் உங்களுக்கு டக்குன்னு பார்த்து ஓ அவர பேருக்கு முன்னால படியெல்லாம் வாரது. மக்கள் திலகம், பழையாக்களுக்கு இது பழையாக்களுக்கு மக்கள் திலகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? யார்? ஆரம்பா சொல்லுங்கம்மா, பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாத்தீங்கன்னு. புன்னகை அரசி ஸ்னேகா, பாத்தீங்கன்னு. அங்க இருக்க ஸ்னேகாட ரசிகை ஒருத்தி இருக்கிறாள், சரிதானே? அப்ப இளைய தளபதி என்றா எல்லாருக்கும் தெரியும். அல்டிமேட் ஸ்டார் அந்த பாத்தீங்கன்னு. நமக்கு பைபிள் தெரியுதோ இல்லையோ, இயேசுவை தெரியுமோ இல்லையோ, அஜித் குமார தெரியும்.
சரியானே? அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு புனை பேர் பட்ட பேர் இருக்கு. ஏனென்றா அவங்களோட திறமையை கொண்டு அவங்களுக்கு இந்த உலகம் ஒரு பேரை வழங்கியிருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு 1000 பேர்கள் உண்டு. அதான் ஒரு பாடல் இருக்கிறது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஏனென்றால் அவரை புகழ்வதற்கு பல பக்தர்கள் அவரை புகழ்ந்து பாடினார்கள். அப்ப பல நாமங்கள் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பேர்கள் எல்லாத்தை பார்க்கிலும் என்னுடைய இந்த கையில் இருக்குதானே இந்த வார்த்தை, இதை நான் உயர்த்தி இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை உயர்த்தி வைக்கும் பொழுது நாங்கள் அதை கனப்படுத்தாமல் மரியாதை கொடுக்காமல் நடந்தால் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த நாட்டு ஜனாதிபதி ஒரு சட்டத்தை கொண்டு வர, என்ன சட்டம் சொல்லுங்க? சரி, உங்களுக்கு விளங்குறமாய் சொல்றேன். இந்த நாட்டில் ஒரு சட்டம் வருது, சின்னாக்களுக்கு எல்லாரும் படிக்கிற வயசுல ஸ்கூல் போகணும் என்ற ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? போகலன்னு சொன்னா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் இங்க இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, என்ன தண்டனைன்றதெல்லாம் இருக்கு. இதை நம்ம கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்வாங்கன்றால் கொண்டு போய் என்ன பாடசாலை, அது சிறுவர் சீர்திருத்த பாடசாலையிலே சேர்ப்பார்கள். அது இந்த நாட்டு சட்டத்தில் இருக்கா? இருக்கு. ஒரு சின்ன பிள்ளையை ஒரு வளர்ந்தவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று சட்ட புத்தகத்தில் சட்டம் இருக்கிறது. அப்ப அதை நாங்க மதிக்காம நடந்தா என்ன நடக்கும்? எங்களுக்கு நம்மள ஹெல்மெட் போட்டு ரோட்டால போக சொல்றான் மோட்டார் பைக்கோட, நம்ம ஹெல்மெட்ட எனக்கு என்னது ஹெல்மெட் நாம போனா டிராபிக் என்ன செய்வான்? பிரச்சனை இல்லை போங்கண்டு விடுவானா? பிடிச்சி ஃபைன் எழுதுவான். தண்டனை இருக்கா? தண்டனை இருக்குதானே? இருக்குது. அப்ப ஆண்டவர் ஒரு சட்டத்தை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதை நாங்கள் மதிக்காமல் நடந்தால் எங்களுக்கு தண்டனை வருமா? வரும். நீங்க சொன்னீங்களே பாஸ்டர் ஏசப்பா அன்பானவர், அப்படியே வலிஞ்சு ஓடுற, அப்படியே அவர் அன்பானவர் தான். அன்பானவர்ன்றதுக்காக அவர மடியிலே மாறி அவரை தலையிலே மாறி குட்டை வலிக்கிட்டால் அவர் தாங்கி கொள்ளுவாரோ? பொறுத்து கொள்ளுவாரோ? பொறுத்து கொள்ள மாட்டார். உங்களோட அப்பா மேல பொறுத்து கொள்ளுவாங்களா? உங்களோட அப்பா மேலே பொறுத்து கொள்ளாத பொழுது சர்வ சிருஷ்டிகர், இந்த வானத்தை பூமியை மனுஷனை சகலத்தையும் படைத்த கடவுள் பொறுத்து கொள்ளுவாரோ? பொறுத்து கொள்ள மாட்டார். ஆகையினாலே நாம் அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிந்து கொள்ளுவோம். ஓகே, இன்றைய நாளிலும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நான் மாத்திரம்தான் நிற்கிறேன், கொஞ்ச நேரம் தானே, பொறுத்து கொள்ளுவோம். நின்று நாங்கள் இருந்து தேவனை அறிந்து கொள்ளுவோம். ஓகே, கடந்த நாட்களிலே வாக்கு தத்தத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். வாக்கு தத்தம் என்றால் என்ன என்றால், சர்வ லோகாதிபதி பெரிய கடவுள், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், அவர் மனுஷனிடத்திலே வந்து சத்தியம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? சத்தம் என்ன பண்ணுகிறார்? சத்தியம் பண்ணுகிறார். அந்த சத்தியம் பண்ணுதல் என்றதுக்கு இன்னொரு ஒத்த கருத்து சொல் வாக்கு தத்தம். ஆண்டவர் சத்தியம் பண்ணும் பொழுது சும்மா சத்தியம் பண்ணல, ஒரு நிபந்தனையை அதிலே வைத்து சத்தியம் பண்ணுகிறார். எப்படி? ஒரு நிபந்தனையை அதிலே வைக்கிறார். நீங்கள் இப்படி இருந்தால் நான் உங்களுக்கு இதை செய்வேன். உங்கள் பாவங்களை நீங்கள் என்னிடத்தில் அறிக்கை செய்தால் அதை நான் உங்களுக்கு மன்னிப்பேன். உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்து வைத்தால் நீங்கள் அந்த பாவத்தோடையே புழுங்கி புழுங்கி அழுகி நாசமாய் போவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பிரசாந்த் ஒரு நாளைக்கு போய் வேலை செய்தால் அவருடைய சம்பளம் 5000. அதே ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவனுக்கு சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் என்ன? மரணம். என்ன பாஸ்டர், மரணம் எல்லாருக்கும் தானே வருது, காடு வா வாண்டுது, வீடு போ போண்டுது தானே. மரணம் எல்லாருக்கும் வருகிறது.
எந்த மரணம் வருகிறது? இந்த உலகத்திலே இருக்கிற சரீர மரணம். இந்த உடம்பு இருக்குதானே, இந்த உடம்பு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போய் மரிப்பது. இதைத்தான் சொல்லுவது இயற்கை எய்துதல், இயற்கை மரணம். என்னது? இயற்கை எய்துதல் அல்லது இயற்கை மரணம். இன்னொன்று இருக்குது அகால மரணம். என்னது? அகால மரணம். இந்த அகால மரணம் எப்படி வரும்? அம்மாட்ட அடம் பிடிச்சி அம்மாட தாலி கொடியை கொண்டு அடகு வச்சு பல்சர் அவையும் வெளியில் நிற்கிறான். என்னது? ஓ, ஆறு வருஷம் போறா. அவ போறாவா? அவ வருஷம் போறாவா? அவ என்னதுக்கு வந்த கலையுடைய? சரி, ஓகே. இங்க இருங்க. வார்த்தை நான் சொல்லியிருக்கேன், வார்த்தை இருக்கிற நேரம் நிமித்து போகக்கூடாது. அந்த நேரம் தான் நமக்கு மேல. நீங்க மற்ற நேரம் என்னன்னாலும் செய்யுங்க. ஓகே. அப்ப இன்னொரு மரணம் இருக்குது, அகால மரணம். அகால மரணம் எப்படி வரும் என்றால், இது ஆண்களுக்கு அகால மரணம் எப்படி வரும் என்று சொல்றேன். அம்மாட்ட அடம் பிடிச்சி அம்மாட்ட தாலி கொடியை அறுத்து கொண்டு போய் வித்தோ அடகு வச்சு அந்த காசை கொண்டு போய் பஜாஜ் ஷோரூம்ல பல்சர் N20 N200 என்ற ஒரு மோட்டை வைக்க வேண்டி முறுக்கி ஓடினால் அது ஒரு நாள் என்ன செய்யும்டா, ஏதாவது ஒரு மாட்டுல போய் முட்டும் அல்லது பெரிய ஒரு லொரியில போய் முட்டும். முட்டுனால் என்ன நடக்கும்? தலை ரெண்டா புழக்கும். புலந்தால் என்ன நடக்கும்? அகால மரணம். காசு கொடுக்காமலே வரும். இல்லைன்றால் இப்ப 2 நாளைக்கு முதல்ல ஒரு அழகிய லைலா, அவ என்னத்துக்கு பாஞ்சாவோ தெரியா, அந்த இளவு தான். அந்த இளவு வந்து அவள் என்ன செஞ்சாள் என்றால் கல்லடி பாலத்திலிருந்து பாஞ்சாள். அவளை தேடி வந்தது என்னது? இயற்கை மரணம் அல்ல, அகால மரணம். அப்ப நான் சொன்னேன், பாவத்தின் சம்பள மரணம் என்று சொல்றீங்களே பாஸ்டர், இந்த மரணம் எப்படிப்பட்டது? நீங்க செத்ததுக்கு பிறகு அது அகால மரணம் உங்களுக்கு வருதோ இயற்கை மரணம் உங்களுக்கு வருதோ, உங்களை படைத்த ஆண்டவர் கடவுள் உங்களுடைய ஆத்துமா இருக்குதானே உள்ளுக்குள்ள. இல்ல பாஸ்டர், ஆத்துமா இல்ல. ஏன் இல்ல? ஆத்துமா இருக்குது. ஆத்துமா இருக்கிறபடினாலதான் எல்லாரும் அலௌன்ஸ் பண்ணும் பொழுது சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க? இன்னாரின் ஆத்துமா சாந்தி அடைய நாங்கள் பிரயத்திக்கிறோம். என்ன சாந்தி அடைய? ஆத்துமா, உங்களோட ஆத்துமா 2 ஆத்துமா சாந்தி அடையணும்டா அதுக்கு வந்து சாந்தியை காட்ட போக கூடாது, ஏசப்பாட்ட வர வேண்டும். எங்க வரணும்? ஏசப்பாட்டு. அப்பதான் சாந்தி அடையும். நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம, இப்ப விக்டோரியா இருக்கிறபடினால கத்தோலிக்க சபையில என்ன அம்மா அவரு செத்துருப்பாரு, ஹார்ட் அட்டாக் வந்து என்னன்னு செத்தவராம், நல்லா குடியாம், குடிச்சு அவருக்கு லிவர் எல்லாம் போய் கிட்னி எல்லாம் அடிபட்டு செத்து போயிட்டான் வைப்பமே. இப்ப கத்தோலிக்க ஃபாதர் வருவார், ஒரு இந்த சாமத்திய கல்யாணத்துல அல்லது கல்யாண வீட்டுல போனா வாசல்ல இருந்து இப்படி தெளிப்பாங்க, இப்படி ஒரு குப்பியை தூக்கிட்டு வருவார். வந்து இப்படி தெளிச்சு அனுப்பிவிட்டா அங்க பிதாவாகிய தேவன் வாசல்ல நின்று, ஆறு ஃபாதர், ஃபாதர் நிக்சன், ஓ நீங்க தானே வாங்க உள்ள எடுத்துருவாங்க. அங்க அந்த கதை இந்த சேட்டபடி எல்லாம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இந்த பூமியில பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நம்ம போய் கடவுளை சந்திக்கலாது. இந்து சமயத்தில் என்ன செய்வாங்க? அவர் அகால மரணம் அடைந்தாலோ அல்லது இயற்கை மரணம் அடைந்தாலோ அவருக்கு என்ன செய்வாங்க? திதி செய்வாங்க. திதி தெரியுமா? வலப்பக்கம் போடுற பூணூல இடப்பக்கம் போடுவாங்க, தெரியுமா? பூணூல் என்றாலே என்னன்னு தெரியா. ஆனா நாங்க பெரிய சமயம், எங்கட சமயம் போடுவாங்க. தார்ப்ப இதுல ஒன்று கட்டுவாங்க, இப்படி ஒன்றிக்கு மோதிரம் போட்ட மாதிரி போட்டு எல்லாம் வச்சு ஐயரை வச்சு இந்த என்னது பிண்டம் எல்லாம் பிடிச்சி இதெல்லாம் செய்து கொண்டு போய் சங்கு ஊதி என்னத்தையாவது ஊதி கொண்டே கடல்ல செஞ்சுட்டோன்னே அவர் அப்படியே ஆத்துமா சாந்தி அடையுமாம் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
இப்படி செஞ்சா ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்மா எப்ப சாந்தி அடையும் என்றால் ஆத்ம மீட்பர். யாரு? ஆத்ம மீட்பர், ஆத்ம நேசர், ஆத்மாவை உண்டாக்கினவரை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும். சரிதானே? இப்ப எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து நிக்கிறேன்னு எனக்கே விளங்குது. ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். சரிதானே? அப்ப மரணம் ஏற்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வாக்குத்தத்தம் சொல்லுது என்ன? நீங்க பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு திருந்துறீங்க என்றால் கடவுள் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் என்பது கடவுளுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். பாவத்திலேயே இருப்பேன், நீ 7 மண்டா என்ன மாத்திப்பார் என்றால் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்? நீதான் போய் அந்த ஆபிரகாம் லாசருவின் கதை, ஐஸ்வர்யவான் லாசருவின் கதையில ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து கத்துற மாதிரி நீ தான் கத்துவா. ஏன்? அங்க ஆத்மா போய் நித்திய மரணத்துக்குள்ள நித்தியமாய் கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலுள்ளே இருந்து வேதனையை அனுபவிக்கும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சிருப்பாங்க. முடிச்சு அவர்களுக்கு பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? வைத்தியரிடத்துல போவார்கள், மருந்து சாப்பிடுவார்கள், பலவிதமான மருந்து பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது இதுன்னு நிறைய விஷயத்தை செய்வாங்க. அப்பையும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. மருத்துவம் நான் செய்ய வேணாம் என்று சொல்லல, செய்யலாம், முயற்சி செய்யலாம், நல்லது. ஆனால் மருத்துவத்துல பக்க விளைவுகள் உண்டு. என்ன இருக்கு? பக்க விளைவுகள் உண்டு. அது வேறொரு வருத்தத்தை நமக்கு கொண்டு வர பார்க்கும். இந்த சொல்லுவாங்க, இந்த உயிர் அணுவை எடுத்து கருவுக்குள்ள வச்சு அந்த பிள்ளையை உண்டாக்கலாம் என்று சொல்லி, அந்த நேரத்துல கருப்பை என்ன செய்யும்டா, பெண்களுடைய கருப்பை பலவீனப்படும். ஏன்? பல டேப்லெட்ஸ் மருந்து அதெல்லாம் போடும் பொழுது என்ன செய்யும்? அது பலவீனப்படும். நீங்க குடல் பலவீனப்பட்டா என்ன செய்யும் தெரியுமா? குடல் புண் வரும். தெரியுமா உங்களுக்கு? குடல் பலவீனப்பட்டா குடல் புண் அல்சர் ஆக்கி நமக்கு வருத்தம் வரும். அப்ப அதே மாதிரி கருப்பை பலவீனப்பட்டால் பிள்ளை உண்டாகுவது கடினம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 128 இருக்கு, நீங்க பிறகு வாசி பாருங்க. சொல்லுகிறார், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீ என்னிடத்துல வந்தால் உனக்கு கற்பத்தின் கனி ஆட்டோமேட்டிக்கா வரும், அது கிடைக்கும். நேற்றைய தினத்திலே நான் கிளிநொச்சியிலே ஒரு ஊழியத்துக்காக போயிருந்த பொழுது அங்க ஒரு சகோதரியை கண்டேன். அந்த சகோதரிக்கு ஒரு பெண் பிள்ளை. அந்த சகோதரிக்கு கிட்டத்தட்ட சரியான வயசு இருக்கு. இப்போ அவட்ட கேட்டேன், என்ன சின்ன நான் இந்த பிள்ளை இருக்குண்டு. அப்போ அவ சொன்னா, ஐயோ பாஸ்டர், 13 வருஷத்துக்கு பிறகு எனக்கு பிறந்த பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார், நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பெறவில்லை என்று சொல்லி அவர் சாட்சியை சொன்னார். இப்போ ஆண்டவர் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியும். மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்குள்ள இருக்கிற, சரி எத்தனை பேருக்கு உங்களை குடலை பார்த்துருக்கிறீங்க? விக்டோரியம்மா பார்த்துக்கீங்களா உங்களோட குடலை? பார்க்கலையா? இவ்வளவு நாளைக்கு நீங்க உங்களோட இருதயத்தை பார்த்துருக்கீங்களா? உங்களோட இருதயத்தை நீங்களே பார்க்கலாம்னா கலட்டி கொடுத்துருவீங்க யாருக்காவது. இந்தாங்க வச்சு கொள்ளுங்கள் அத்தான். நம்மட இருதயம், நானும் என்ற இருதயத்தை பார்க்கல, நான் சொல்றேன், சும்மா ஜோக்குக்கு சொல்றேன். எத்தனை பேர் நம்மளோட தாரணி கூட என்ன நுரையீரலை பார்த்துருக்கீங்களா? எந்த சைஸில் இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் அப்படி நடந்து கொள்வோம் தெரியுமா? நம்மளை விட்டு ஆள் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். இவர் என்ன எங்களுக்கு சொல்ற? நமக்கு நம்மட வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலையே பார்த்தது இல்லையா? ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்படிதான் நம்ம சில நடந்து கொள்றேன். அப்ப ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், பெண்ணை உண்டாக்கினார், ஆணை உண்டாக்கினார், அவனுக்கு உள்ள இருக்கிற அவயம் எல்லாம் உண்டாக்கினார். உங்களுக்கு தெரியும் தானே, இதுல கலங்கள் என்று சொல்லி எல்லாம் இருக்குது, செல்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலங்கள் சேர்ந்துதான் நாங்க உண்டாயிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் உண்டாக்கின கலங்கள் என்றா என்னென்று என்னிட கேட்காதீங்க, அந்த இருக்கிற அவட்ட கேளுங்க, அவதான் நர்ஸ். சரிதானே? அப்ப இதெல்லாம் சேர்ந்து உண்டாயிருக்கிறார். ஆறு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் கருப்பையை உண்டாக்கினவருக்கு தெரியும் கருப்பைக்குள்ள ஒரு பிள்ளைய உண்டாக்க.
மரியாளுக்கு யோசேப்பு தேவையில்லை புள்ள பிறக்கிறதுக்கு, கர்த்தரால முடியும். யோசேப்பு இல்லாமலே கருப்பைக்குள்ள ஒரு குழந்தையை உண்டாக்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப இப்படி வாக்குத்தத்தங்கள் சத்தியம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். இப்ப இன்றைய கிறிஸ்தவர்களுடைய மனநிலை என்னென்றால், இந்த வாக்குத்தத்தம் சத்தியம் என்றோடனே, வாக்குத்தத்தம் என்றோடனே நம்மட மனசெல்லாம் எங்க போகும்டா, ஓ இடம் கொண்டு பெருகுவா என்றோடனே இடம் கொண்டு பெருக போறேன் அப்படின்னா, இந்த 16 பேர்ச் காணியிலிருந்து இன்னொரு அங்கால இன்னொரு பேர்ச் காணி பெருக போது போல என்று நம்ம நினைப்போம். ஆசீர்வாதத்தை குறித்து தான் நாம வாக்குத்தத்தம் என்றா சிந்திக்கிறேன். உன்னை நான் பெருகப்படுவேன், உண்ட பேங்க்ல காசை நிரப்புவேன், இப்படி எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நம்ம அப்படி நினைக்கிறது சரிதானே. பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், வாகன ஆசீர்வாதம், உடுப்பு ஆசீர்வாதம், பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு. இதெல்லாம் தவறு இல்லை. ஆசீர்வாதம் என்றது தவறான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பதற்கான நோக்கம் என்ன என்றதை நாங்கள் தெளிவாக ஆண்டவருடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் உங்களுக்கு 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல காண்பித்து கொடுத்தேன். அதே நேரத்துல இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார் தானே, இதை தருவன் அதை தருவன் ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்தேன். அதெல்லாம் ஆமண்டு தான் இருக்கு. அதை போயிட்டு தாங்க தாங்க தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மாற்ற வேண்டிய விஷயம் இருக்குதானே. பாவம், ஆண்டவருக்கு விருப்பமாக நாங்க வாழ்கிற முறைமை, எங்களோட வாழ்க்கையில கண்டதும் கடியதும் செய்யாம ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் வாழ்ந்தால், ஆண்டவர் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் என்ன செய்யும், தானாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம் தானாக கிடைக்குமே. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வதித்து கொண்டிருக்கிறாரா, ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். இறந்த காலத்தில் இருக்கு. அப்ப அது நமக்கு கிடைக்கும். அப்ப நாங்க எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கும் பொழுது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவா கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க சரியா இருந்த ஆண்டவருக்குள்ள உங்களை தேடி என்ன வரும், ஆசீர்வாதம் தானா வரும். நாம போய் நின்று இவங்கள்ட்ட இருந்து வருமா அவங்கள்ட்ட இருந்து வருமான்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அதுவா வரும். ஓகே, இன்றைய நாளிலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்திலையும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்திலையும் மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் பிரதானமானதுமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். இப்ப நேரம் 9:20. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முக்கியமான ஆசீர்வாதத்தை குறித்து பேசி உங்களுக்கு படிப்பித்து கொடுத்து கற்றுக் கொடுத்து இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். சந்தோஷமா படா முடியும் என்று இருந்தனா. ஓகே, திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம். இதுல பச்சளை 10 தானே. 1 யோவானுடைய புத்தகம் 2வது அதிகாரம். இது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டால் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் இருக்குது. 326வது பக்கம். 326வது பக்கம் எடுத்துட்டீங்கண்டா ஒரு சின்ன ஒரு சைனை கொடுங்க. சைனண்டா எடுத்து விட்டோம் என்று சொல்லுங்கள். ஓகே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாங்கள் கவனிப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்க உங்களோட வேத புத்தகத்தில் அந்த வசனங்களை பார்த்தால் போதும். ஓகே, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. நாங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸா ஒவ்வொரு வசனமாக கற்றுக்கொள்ளுவோம். இங்க ஆண்டவர் யோவான் மூலமாக சொல்லுகிறார், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது என்கிறார்.
இதுல நீங்க சிலர், நீங்க எத்தனையாவது வருஷமா பிறந்தீங்க? 2010. நான் 1989. நீங்க 2025. நீங்க எப்ப பிறந்தீங்க? 1991, 92. வீட்டை போய் ஏற்றி பாருங்க, உங்களை அது கூட ஞாபகம் இல்லை. அம்மா 61ஆம் ஆண்டு பிறந்தாங்க. இப்படி நாங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷத்துல பிறந்திருக்கிறோம். இதுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் என்னை விட பல அனுபவங்கள், பல முதிர்ச்சியான நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த பைபிள் சொல்லுதே, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்றால், இப்ப விக்டோரியா அம்மா 61வது வருஷம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப அதுல அவைக்கு நிறைய விஷயம் தெரியும். இடையில வெளிநாட்டுக்கு போனவங்க அங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பாங்க, பழகிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி இங்க ஆண்டவர் பேசவில்லை. இங்க ஆண்டவர் பேசுகிறது என்னென்றால், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. வேதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையிலும், நேற்று மட்டும் நான் இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து உங்களுக்கு படிப்பித்து கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த வேத புத்தகத்துல மொத்தம் 6000 வருஷத்துக்குரிய சம்பவங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பூமி, விண்வெளி, நாங்க வாழுற இந்த இதெல்லாம் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த காரியம் எல்லாம் எப்ப முடிவடைய போகுது, எப்படி முடிவடைய போகிறது என்கின்றது. அதாவது நம்மட பாஷையில சொல்ல போனா உலகம் அழியும் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க தானே, அந்த உலகம் எப்ப அழியும் என்ற விஷயம் வரைக்கும் இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் அழிய போகிறது. உலகம் அழியும் பொழுது, உலகம் என்று சொன்ன அந்த பூமி இல்ல, உலகம் அழியும். உலகம் என்றது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், பலவிதமான மக்கள் பலவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அழிவார்கள். நானும் அழிவன், நீங்களும் அழிவோம். ஆனால் அழிந்ததுக்கு பிறகு நாங்கள் எங்கே போய் சேருவோம் என்பதுதான் நாங்க இந்த பூமியில் இருக்கும் பொழுது தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம். இப்ப இப்படி ஒரு அழிவு நமக்கு வராதென்று இருந்தா, இந்த கட்டிடத்தை நான் கட்டியிருக்க தேவையில்லை, நான் பாஸ்டரா இருக்க தேவையில்லை, உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த காலை வேளையில இருத்தாட்டி வச்சு உங்களுக்கு எல்லாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க உங்களோட இஷ்டப்படி வாழுங்க, நான் என்ற இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் என்ற குடும்பத்தை கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல சோறை கட்டிட்டு போயிருந்து சாப்பிட்டு படுத்து எழும்பி இருப்பேன். ஆனால் உலகம் அழிய போகிறது. மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் மதுபானத்தினால, போதைப் பொருள்களால, புகைத்தலால, பாவத்தால, பல காரியங்களால இன்றைக்கு மனிதர்கள் ஆயுதத்தால அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில ஆயுதத்தால அழிவது இப்ப குறைஞ்சிருக்குது. அங்கங்க எப்பயாவது ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். ஆனா உலக செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும், பல நாடுகள்ல பலரை இன்றைக்கு வரைக்கும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த வேதத்துல என்ன இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு எதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. கேள்விப்பட்டத நம்ம இதால கேட்டு இதால விட்டுட்டு இப்படி திரும்பி இப்படி தட்டிட்டு எங்கட விருப்பப்படி நாங்கள் போனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தட்டுறீங்க தானே, பிறகு பிற்காலத்திலே சில வருடங்கள், நாட்கள், மாதங்கள் போன பிறகு தட்டப்பட போகிறவர்கள் நீங்கள் தான். எதால பாஸ்டர் வார பிரச்சனைகள்ல, வார அழிவுகள்ல சிக்கும் பொழுது தடுமாறுவீர்கள். அப்ப நீங்க தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப இங்க நீங்கள் ஆதி முதல், ஆரம்பத்திலிருந்து என்றால் வேதாகமம் எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்களேன். முதலாவது வசனம் என்ன தெரியும் எல்லாருக்கும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப நான் உங்களுக்கு அந்த முதலாவது வசனத்தை படிப்பிக்கும் பொழுது சொன்னேன், ஆதியிலே தேவன் என்று சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா? நான் சொன்னேன் தானே, ஆதியிலே தேவன்.
சில ஒரு கூட்டம் இருக்குது இந்த உலகத்துல, அவங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஏத்திஸ்ட். என்னண்டு ஏத்திஸ்ட்? யாரு? கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். யாரு? கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். அவர்களை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஏத்திஸ்ட் என்று சொல்லுவாங்க. இவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் இல்லை. உலகநாயகன் கமலஹாசனை போய் கேட்டீங்கன்னா கடவுள் இருக்காராண்டா அவர் சொல்லுவார் கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லுவார். அப்ப அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர். அப்ப கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுது. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், கடவுள் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எங்க இருந்து? எப்ப இருந்து இருக்கிறேன்? ஆதியில இருந்து இருக்கிறேன். அந்த ஆதி எப்ப, எந்த வருஷம் என்று அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார் அதுக்கு தொடக்கமே கிடையாது ராசா என்றார். அப்ப தொடக்கம் எப்ப வந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டா, நான் இப்ப சொன்ன 6000 வருஷம் இருக்கின்ற. இப்ப விக்டோரியா அம்மாவோட தொடக்கம் எப்ப வந்தது? 1961 வருஷம் அவட தொடக்கம் ஆரம்பித்தது. 2026 வரைக்கும் அந்த தொடக்கம் இன்னும் முடிவடையாமல் போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய தொடக்கம் 1989 ஆண்டு மார்ச் மாசம் 3ஆம் மாசம் 30ஆம் தேதி ஆரம்பித்தது. அது ஆரம்பித்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த தொடக்கம் போய்கொண்டிருக்கிறது. பூமியில இருக்கிறவங்களுக்கு தான் நேரம் அவசியம், காலம் அவசியம், நாட்கள் அவசியம், வருஷம் அவசியம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நேரத்துக்கும் காலத்துக்கும் வருஷத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அதுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஆனால் அவர் நினைச்சா உள்ளுக்குள்ள வரலாம். வந்தாரா? வரலையா? வந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். வந்தவர். அவர் வந்ததால தான் உலகத்தினுடைய கேலண்டர் இருக்குதானே, கேலண்டர் நாட்காட்டி என்று தமிழ்ல நாங்க சொல்லுவோம். இந்த கேலண்டர் 2ஆ பிளந்தது. எப்படி பிளந்தது? கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் பிளந்தது. அப்ப உலக சரித்திரம் சொல்லுகிறது இயேசு பிறந்ததுக்கு ஆதாரம் உண்டு. என்ன? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இருக்குது. அவர் இந்த பூமிக்குள்ள வந்ததால அந்த கேலண்டர் 2ஆக பிளக்கப்பட்டதை நாங்கள் கவனிக்க முடியும். அப்ப ஆதி முதலாய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாவற்றிலும் நீங்கள் நிலைத்திருக்க கடவுள். ஏன் நீங்க வடிவா கவனிங்க, இது முக்கியமானது. ஏன் கேள்விப்படுது? கேட்கிறது எதால? காதால. சரிதானே? ஏன் இங்க கேள்விப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த வசனத்தை யோவான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதும் பொழுதே பைபிள் என்ன? பைபிள் இல்லை. அப்ப அந்த நேரம் எப்படி அவங்க கடவுளுடைய வார்த்தையை படிச்சாங்கண்டா, இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பைபிள் தந்திருக்கிறேன். என்னத்துக்கு தந்திருக்கிறேன்? தலைமாட்டுக்களை வச்சு படுக்கணும் பேய் வரக்குள்ள இப்படி. அப்ப பேய் வந்து பார்க்கும், பைபிள் வச்சு படுக்கிறேன் பாருங்களேன் தலையாணிக்கு கீழே, நான் வரமாட்டேன் இந்த வீட்டு போகும். அப்படியா? இல்ல, உங்களுக்கு பைபிள் தந்ததன் நோக்க நீங்க வாசிக்க வேண்டும். நான் ஏதோ பேசுறேன், நீங்க ஏதோ சிதம்பர சக்கரத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்களும் எடுத்து பார்க்கணும்ன்றதுக்காக பைபிள் தந்திருக்கு. அவங்களுக்கு பைபிள் இல்லை. ஏன்? பைபிள் அந்த நேரம் இருந்தது 1-2 ஏட்டுச்சுவடிகள்ல தான் இருந்தது. அதை தூக்கிட்டு இவங்க பல பல இடங்களுக்கு போக முடியாது. ஏட்டுச்சுவடி எப்படி இருக்கும்? சுருட்டி எடுத்தது பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு போகணும். அதனால அவங்களுக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா, யாராவது ஒருவர் வந்து இப்படி ஆக்களை கூட்டி வச்சிருந்து பைபிளை படிப்பிப்பார். இப்ப நான் பேசி கொண்டிருக்கேன் தானே, இந்த மாதிரி பேசுவேன். அவங்க என்ன செய்வாங்க? நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப அதான் நீங்க சொல்லப்படுது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். அது நிலைத்திருக்க வேண்டும். இப்ப நான் பேசுகிற காரியங்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்க நான் அப்போதை சொன்ன மாதிரி இதால கேட்டு
இதால விட்டுட்டு போனால் அதனுடைய விளைவு உங்களைத்தான் வந்து சேரும். அல்லது எழுந்து இப்படி தட்டிட்டு போனால் உங்களைத்தான் அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, நாங்க உலகத்துல பல விஷயத்தை கேட்கிறோம், சரிதானே? அந்த விஷயத்துல எல்லாம் நாங்க நிலைத்திருந்தால் தப்ப மாட்டோம், தப்புவிக்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்ப பாபா அவங்களுக்கு, பரமேஸ்வரி அம்மாவுக்கு எல்லாம் நான் ரேடியோல கொடுத்திருக்கிறேன் பைபிள். அப்ப அதை நாங்க கேட்டு என்னடாப்பா சொல்லுறாங்க இதுல என்று அதை நல்லா கவனிச்சு, சரியா, அதை நாங்க கேட்டு நிலைத்திருந்தால்தான் நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால், இப்ப நான் சொன்னது விளங்குதா? தட்டிட்டு போறாக்கள் பத்தி இங்க பேசப்பட்டிருக்கு. ஆதி முதலே நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள நிலைத்திருக்க வேண்டும், சரியா? நான் உங்களுக்கு விளங்குறமாய் கேட்கிறேனே, நீங்க உங்களோட வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, ஒரு உடுப்போ அல்லது தாரணி வாங்கின நெக்லஸோ, இல்ல நம்மட பாபா வச்சிருக்கிற அந்த 15 கோடி தாலியோ, அவன் என்னட்ட காட்டவே மாட்டான் அந்த தாலி கொடியை, ஏனென்றா பாஸ்டர் கேட்டுருவாரு பயம். அல்லது டிலக்ஸிக்கா வச்சிருக்கிற அந்த 10 பவுன் மோதிரமோ, இல்ல அக்ஸிகாட வீட்டுல அலுமாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒட்டியானமோ, சரியா? இதெல்லாம் நீங்க வாங்கும் பொழுது நீங்க நல்லது வாங்குவீங்களா கெட்டது வாங்குவீங்களா? உடுப்பு வாங்கக்குள்ள நல்லது தானே வாங்குவீங்க, நல்லா செக் பண்ணி தானே வாங்குவீங்க, இல்லையா? செருப்பு வாங்கக்குள்ள போட்டு பார்த்து காலுக்கு நல்லா இருக்காண்டு தான் வாங்குவீங்க. இதை வாங்குறண்டாலும் நாம நல்லது தானே வாங்குவோம், கெட்டது வாங்க மாட்டோம். எப்பயும் நல்லது, கடனாளைக்கு பாவிக்க கூடியதை தான் நாங்க வாங்குவது வழக்கம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, நீங்கள் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப வசனம் எப்படிப்பட்டதுன்றா அது நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. அதற்கு அழிவு இருக்கா? அழிவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அழிவே இல்லை. இயேசு வந்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்றால் ஒளிந்து போகாது. இன்னொரு இடத்துல இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகளிலே இருக்கிற ஒரு குத்தாகிலும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒன்றும் அழிந்து போவதில்லை என்றார். அப்ப நாங்க இந்த உலகத்துல பொருட்கள் வாங்கும் பொழுது நிரந்தரமானது நல்லதை வாங்குகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கைக்கு அது வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய, எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, எங்களை சரியான வழியிலே நடத்தக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை அது நிலையானது, அது மாற்றம் அடையாது, உங்களை காப்பாற்றக்கூடியது. அப்ப இங்க கீழே சொல்றார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும், சொல்லுங்க, மிச்சத்தை வாசிச்சு முடிங்க, நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் ஏசப்பாவில, இயேசுவில, தேவனில நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களோட வீட்டுல நீங்க ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி, ஃப்ரிட்ஜ்ன்றா தெரியும் தானே இங்கிலீஷ்ல, தமிழ்ல குளிர் சாதன பெட்டி, இங்கிலீஷிலே ரீஃப்ரிஜரேட்டர் அல்லது ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவாங்க. இல்ல புரிச்சி, உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, என்ன புரிச்சு, சரியா? ஏன் புரிச்சு தான் தமிழ், இங்கிலீஷ் அப்படியே தமிழ் புரிச்சு. அப்ப அந்த புரிச்சுக்குள்ள நிறைய சாமான எல்லாம் வச்சிருக்கீங்க வைப்பமே, ஆப்பிள் இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு, சாக்லேட் இருக்குது, டொஃபி இருக்குது, முட்டை இருக்குது, மாஜரின் இருக்குது, ஜாம் இருக்குது, நேத்து வாங்கின எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ஆடுறது உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் ரெண்டுதான்.
உங்களோட பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்து உங்களுக்கு உரிமை இருக்கா நீங்க விருப்பமானதை எடுத்து சாப்பிட? சொல்லுங்களேன் சத்தமா. இருக்கு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நாம அதுக்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும்? நம்மட வாழ்க்கையில நாங்க ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க பாத்திரவான்களா இருக்கிறோமாண்டு எங்களை நாங்கள் பரிசோதித்து கொள்ள வேண்டும். காசுல மதிப்பு தெரியாதவன் கையில காசு கொடுத்தா என்னம்மா நடக்கும் விக்டோரியாமா? செலவழியும். மதுபானம் குடிக்கிற ஒரு நபரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு 10,000 ரூபாய் காசை கொடுத்தா அவர் விலகினாலும் 300 ரூபா டிசு பேக் குடிச்சவர் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்வார்டா 5,000 ரூபாயோட பெரிய கேலரி பிரண்டி போத்தல் ஒன்று வண்டி குடிப்பார். கேலரி என்ற சொல்லி ஒரு பிரண்டி இருக்குது. இருக்கா பிரசாந்த்? இருக்கு. அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும் இல்லையா? அவர் ஓல் கேக் என்று சொல்லி ஒரு விஸ்கி போத்தல் இருக்கு, சாராய்க்கு குடிக்கிறார்களுக்கு விளங்கும்படிக்கு நான் சொல்றேன், அதை வேண்டி குடிப்பார். ஒரு பெண்ணிடத்துல ஒரு அதாவது பணத்தை பணமா செலவழிக்க தெரியாத ஒரு பொம்பளட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அவ என்ன செய்வா? அவள் போய் சத்துருக்கொண்டாம் பஸ்ஸில் ஏறி ஆஸ்பத்திரி அடிக்கு முன்னால இருக்கிற அந்த கிளாக் டவர்ல இறங்கி அவட கால் வேற எங்கேயும் போவா, சத்தார் ரோட்டுக்குள்ள போகும். எங்க போகும்? சத்தார் ரோட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற கிரீம் கடையில கிரீம் வாங்கி இதை போட்டா வெள்ளை ஆகுமனா, இதை எங்க பூசுற, கையிலையா காலிலையா என்றெல்லாம் பார்த்து லிப்ஸ்டிக் எல்லாம் வேண்டி அடிச்சு என்றெல்லாம் செய்துட்டு வருவாங்க. அன்றைக்கே 10,000 ரூபா முடிஞ்சு. வீட்டை வந்த பிறகுதான் யோசனை சிசி அந்நியமாகிட்டேன். அன்றைக்கே ஒரு கறியை புளிய வேண்டி பிள்ளைகளோட ஆக்கி சாப்பிட சும்மா படுத்திருக்கலாம் என்று யோசிப்பாங்க. அப்ப அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்டா நாம் அதுக்கு அதை நம்ம சரியா பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் நீங்க வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை சிறுவர் நிகழ்ச்சி, சனிக்கிழமை வேத படிப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த கட்டடத்துல வச்சுக்கொண்டே இருக்கிறீங்க. கட்டிடத்தை கட்டுறதுக்கும் வக்கில்ல, கட்டிடத்தை வாங்குறதுக்கும் வக்கி இல்லாத ஆள் நான். எனக்கு ஆண்டவர் ஒரு கட்டடத்தை கொடுத்தா என்ன செய்யணும்னா கட்டடத்தை ஃபுல்லா பிஸியா வச்சுக்கொள்ளணும் ஆண்டவர் வேலையை செய்யறதுக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? பிஸியா வச்சுக்கொள்ளும். வாங்க எல்லாரும் பிள்ளைகள் வாங்க என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க இங்க கலாங்குலாமா ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்ப நாங்கள் நிலையானதை தேட வேண்டும். அப்ப இந்த வசனத்துல பாருங்க, ஆதி முதல் கேள்விப்பட்டதிலே நீங்கள் உங்கள நிலைத்திருக்க வேண்டும். நீங்க நிலைத்திருந்தால், ஏன் நிலைத்திருந்தால் என்று சொல்லப்படுதுண்டா, சில ஆக்கள் நிலைத்திருப்பாங்க, சில ஆக்கள் நிலை இல்லாம போவாங்க. இப்ப இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு வகுப்பு வைப்பேன். ஏன் நான் வகுப்பு வைக்கிறேன்டா, அவங்களுக்கு தெரியாத ஒரு சாவனை நான் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? இப்ப இவங்க எல்லாம் படிச்சதுக்கு பிறகு, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு அவங்க எப்படி வாழ வேண்டும் என்றதை நான் தீர்மானிக்கிறது இல்லை, அவங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா? என்ன ஆச்சுக்கா, உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில தான் இருக்கு, என்ற கையில இல்லை. அவங்க பிழையான பாதையில ஒரு வேளை போயிட்டாங்கன்றால் அவங்களுக்கு திருப்பி வாரத்துக்கான சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திருப்பி ஏசப்பா நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி வந்தால் ஓகே. இல்ல அவர் என்ன கேட்கிறேன், நாங்க பிழையான வழிக்கு போய் நம்மளோட வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டால் அதுக்கு நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப நிலைத்திருந்தால், அதான் நீங்க நிலைத்திருந்தால், அவன் நிலைத்திருந்தால் அவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும் தேவனிலும் நிலைத்திருப்பான். உண்மையாவா நிலைத்திருப்பானா என்ற ஒரு கேள்வி கேட்டால், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வசனம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். எண்ணாகம புத்தகம் 23:19 அதை வாசிப்போம். நாங்க காண்பித்து கொடுத்திருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை. நாங்க எப்ப பைபிளை வாசிக்கும் பொழுதும், இப்ப நீங்க என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா பைபிள்ல நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அப்ப படிப்பிச்சேன்டா எனக்கு பைபிள்ல நிறைய விஷயங்கள் கர்த்தருடைய கிருபையால என்ன நான் தாழ்த்தி சொல்றேன். எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் என்று நான் இருந்தால் அது பிழை, தவறு, அது பெருமை. அப்ப நான் என்ன செய்யணும்னா, அது எனக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவரே
என்னோட நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தையில் இன்றைக்கு என்ன படிப்பிச்சு தரப்போறீங்கன்னு சொல்லி நான் புதுசா போய் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுவார் அவருடைய வார்த்தையினாலே. ஓகே, 23:19 பாருங்க, நான் வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான். சரிதானே? ஏனென்றால் அவன் பாவத்தினுடைய சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறபடியால பொய் சொல்லுவான். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாறுறதுக்கு அவர் மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாங்கள் அதை தலையில் எடுத்து ஐயோ என்றெல்லாம் பெரிய டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உங்களிலே நீங்கள் நிலைத்திருந்தால், சரியா, நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் இயேசுவுக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள். இயேசுவுக்குள்ள நீங்க நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உங்களுக்கு தானாகவே வரும். இப்ப 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கே வாங்க. திருப்பி இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல பேசுகிறார். அதுதான் உங்க எல்லாருக்கும் எனக்கும் மிகவும் அவசியமும் முக்கியமுமான விடயம். அதை நீங்கள் இழந்து போனால், நான் அடிக்கடி சொல்ற போல, திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பேங்க்ல காசு போட போகும் பொழுது என்ன கவனிங்க கொஞ்சம். பேங்க்ல நீங்க காசு போட போறீங்க, போன அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை ஒரு நம்பரை நீங்க மாறி அழுத்தி அந்த காசு போக வேண்டிய ஆளுக்கு போகாம வேறொரு ஆளுக்கு போயிட்டு வைங்களேன். நீங்க போய் ஒரு கடிதத்தின் மூலமாக வங்கிக்கு நீங்கள் அறிவித்தால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அது சொல்லுவாங்க ரிவர்ஸ் பண்றது. அந்த காசை ரிவர்ஸ் பண்ணி எடுத்து தருவாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஆனா நமக்கு தெளிவா தெரியணும் எந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் அடிச்சோம்ண்டு, எங்க அனுப்பணும் எதுக்கு அனுப்புறோம்னு தெரியாம இருந்தோம்டா எடுக்கிறது கஷ்டம். அப்ப ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்ப ஆண்டவர் சொல்ல போற காரியத்தை நீங்களும் நானும் இழந்து போனால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. 25வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன். நித்திய ஜீவன் என்றால் நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நான் அப்பதை சொன்னேன், அகால மரணம், இயற்கை மரணம் இதெல்லாம் வந்தாலும் நம்முடைய ஆத்மா எங்க போய் வாழ போகுது என்றதை நாங்க தீர்மானிக்க வேண்டியது இப்ப இந்த உடம்புல, இப்ப நாங்க உயிரோட இருக்கிறோம் இல்லையா, இங்க பூமியில இந்த காலத்துல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். நித்திய ஜீவன் என்பது ஏசப்பாவோட, சின்னாக்களுக்கு விளங்கும்படி நான் சொல்றேன், நீ திரும்பிங்கால ஏசப்பாவோட என்றென்றைக்கும் பரலோகத்திலே வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இல்லாதவர்கள் எங்கே வாழுவார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ன கவனிங்க, சொல்லித்தார. நரகத்துல, நரகம் தெரியுமா? எப்படி இருக்கும் அம்மா நரகம்? ஒரே ஏசி பூட்டி இருக்குமா? அபான்ஸ் ஏசி, சிங்கர் ஏசி எல்லாம் இல்ல. பீச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த பீச் எல்லாமே தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாம் அக்கினியா நெருப்பா இருந்தா எப்படி இருக்கும்? போய் குளிப்பியா? நீ குளிச்சா பொசுங்கிடும் எல்லாம். அப்படித்தான் இருக்கும் நரகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதாக. நித்திய ஜீவனை அவர் தருவேன் என்று அவர் தந்து விட்டார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்கள் மீது விழுந்த கடமை. நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி நாங்கள் எந்த வழியில நாங்கள் இந்த பூமியில வாழ்கிறோமோ அதுதான் தீர்மானிக்கும். சாவு என்ற விஷயம் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. என்னது? எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. இந்த வாரணா என்று சொல்லிட்டு வராது. சாவ யம தர்மராஜா எரும மாட்டுல கொண்டு வரல, அதெல்லாம் கற்பனை கதை. சரியானே? யம தர்மராஜான்ற ஒருவரும் இல்ல, அவர் பாசக்கயிறை கொண்டு உங்களோட கழுத்துல போட்டு இழுக்கிறதும் இல்ல. அதொன்று நடக்காது. உங்களுக்கு சாவு எப்ப வரும் என்று எனக்கும் சரி உங்களுக்கும் தெரியாது. ஆனால் சாவு எப்பொழுது வந்தாலும் அதை
முகம் கொடுக்க நான் தயார் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்றதை நீங்களே சோதித்து பாருங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய வேதாகம பாடசாலையிலே எங்களுடைய ஆசிரியர், அப்ப இந்த புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு தானே, அப்ப அவர் ஒரு கேள்வியை எங்களிடத்திலே முன்வைத்தார். அந்த கேள்வி என்னென்றால், அவர் கேட்டார், இயேசு உங்களுக்கு முன்னால நின்று, சரியா, இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னால் எப்படி நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? விளங்குதா நான் சொல்றது? இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய், பரதேசியில் இருப்பாய் என்றால் இன்றையோட நீ சாக போறாய், இவ்வளவு காணம் முடிஞ்சது வா என்று சொல்லி கூப்பிட்டா நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஐயோ இப்பயா ஏசப்பா, இப்பதான் மகள் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறா, அவைக்கு ஒரு கல்யாணம் கட்டி வைக்கணும். ஐயோ ஏசப்பா, என்ற வளவெல்லாம் என்ற பேர்ல இருக்கு, அதெல்லாம் மாத்தி எழுதி கொடுத்துட்டு வரையா? ஐயோ ஏசப்பா, பேங்க்ல இந்த பிக்ஸ் டிபாசிட்ல இவ்வளவு காசு இருக்குது, லொக்கர்ல இவ்வளவு நகை இருக்குது, இதெல்லாம் எடுத்து நான் பொறுப்பு கொடுக்கல. என்ன ஏசப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாரனே, உங்களுக்காக தானே ஏசப்பா நான் வாழ்றேன், நான் உங்களுக்கு இப்படி நாங்க சொல்லுவோமா? இப்படி ஒரு பதில் சொன்ன அண்டையோட நீ செத்துப்போ என்னடவா என்று ஏசப்பா சொன்னால் நான் ஓகே ஐ எம் கமிங் என்று சொல்லி வருவீங்களா? நான் பதில் சொன்னேன், ஆமேன், எனக்கு தாங்க என்று. அப்ப என்னுடைய ஆசிரியர் கேட்டார், ஏன் உங்களுடைய பொண்டாட்டி உங்களுக்கு பிரச்சனையா, உடனே சாகணும் என்று சொல்றீங்க என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்ல, ஆண்டவர் வாண்டு கூப்பிட்டா உடனே போயிடணும். ஏன் என்று கேட்டார். நான் சொன்னேன், வேதத்துல ஒரு ராஜா இருக்கிறான், நான் உங்களுக்கு அதை பிறகு காண்பித்து தாரன். அந்த ராஜாட பேர் எசேக்கியா. அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தான்? அவன் வாழ்ந்தான், வாழும் வரைக்கும் ஆண்டவருக்கு பயந்து நல்லபடியாக ஜெபம் பண்ணி கடவுளை தேடிக்கொண்டு வாழ்ந்தான். அப்போ ஒரு நாள் வந்தது, அவன் சாக போகிறான் என்று தெரிந்ததும் அவன் சுவரில் திரும்பி இருந்து அழுதான், ஆண்டவரே எனக்கு இப்ப வேணாம் சாவு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை கூட்டி தரும். பாபாவை தட்டி விடுங்க, நித்திர உள்றாவு, அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டித்தார நித்திரையை என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு இன்னொரு 15 வருஷத்தை ஆயுள கூட்டி கொடுத்தான். கூட்டி கொடுத்த பொழுது அவன் அவ்வளவு காலமும் நல்லா இருந்தவன். அந்த 15 வருஷம் இருக்குதானே, அவன் ஆடாத ஆட்டமும் இல்லை, செய்யாத மோசமான காரியமும் அந்த 15 வருஷத்துல அவன் செய்யவில்லை. அவன் செய்த அந்த 15 வருஷத்துல அவன் செஞ்ச மோசமான காரியத்தால இஸ்ரேல் என்கின்ற நாட்டுல ஒரு பகுதி அப்படியே அழிக்கப்பட்டு போனது. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் வாங்க இன்றையோட விக்டோரியாமா கம் வித் மீ என்று கூப்பிட்டா, எஸ் ஐ எம் கமிங் லார்ட் என்று சொல்லி நீங்க போவீங்களா? இல்ல இவர் தனிச்சிருவர், இவருக்கு பொங்கல் கொண்டாடணும், நான் தான் அவருக்கு சர்க்கரை அரைச்சு கொடுக்கணும், ஏசப்பா நான் இன்றைக்கு 15 முடியும், நாளை இன்றைக்கு 16ஆம் தேதி வரட்டா, என்னமேனே இப்படி நாங்க சொல்லுவோமா? ஏசப்பா கூப்பிடுற மகள், நான் கூப்பிட மாட்டேன். நான் அப்பயா கூப்பிட்டுருக்கேனாம்மா, நீங்க வரமாட்டேன்னு சொன்னா அவைக்கு தெரியும் நான் கூப்பிட மாட்டேன். ஏசப்பா கூப்பிடுறார், நீ வா விக்டோரியா, நான் உன்னை நான் பார்த்துக்கொள்றேன், உனக்காக நான் தானே சிலுவையில் அடிக்கப்பட்டான், ரத்தம் சின்ன வா. இல்ல ஏசப்பா, என்ற மகள் இது கத்தோலிக்க சபையில 8ஆம் வட்டார தலைவி, அங்கு அவர் அருமை எருமை மாதிரி கத்துவார், அதனால எனக்கு வரேன் ஏசப்பா, ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கொள்ளுங்களேன் ஏசப்பா என்றால், ஏசப்பாக்கே நம்ம பதில் சொன்னாலும் என்ன சொல்லுவார்? ஏசப்பாவும் பேசாம சரி என்னையாவது செய்மனே என்று அவரும் போயிடுவார். ஏசப்பா உங்களை கூப்பிட்டா போறதுக்கு நீங்க தயாரா என்று நீங்க ஆராய்ச்சி சிந்தித்து பாருங்கள். அதான் நீங்க சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உலகத்துல ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, நிச்சயமா உண்டு. அது உங்களுக்கு பொருளாதாரம் என்று சொல்ற பணம், இந்த விஷயங்கள், இந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், உடுப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க என்னென்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு விருப்பமானலாம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. ஆனால் இது எல்லாத்தையும் விட நிரந்தரமானதும் எப்பொழுதுமே நம்மளோடு நித்தியம் என்று சொல்றது முடியாது. அது நித்தியம் 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 நித்தியமாக இருக்க வேண்டியது. அந்த ஆசீர்வாதம் என்னென்றால் இயேசு நமக்கு கொடுத்த நித்திய ஜீவன். இதை
பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். நான் இவ்வளவு பிரசங்கத்தை 9:50 வரைக்கும் நான் பண்ணிட்டு சரியா 10:05க்கு ஏசப்பா வந்து வா போவோம் என்று சொல்லக்கூட, ஐயோ இல்ல இல்ல நான் இன்னும் திருந்தறிக்கு, ஐயோ அந்த பொம்பளையை பார்த்து எதுவும் பிள்ளையா நினைக்கணும், ஐயோ அந்த பொம்பளையோட கள்ள தரவோ வாட்ஸ்அப்ல யாரோடையும் தவறா பேசணும்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தால் நான் எங்கப்பா போவேன் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நரகம் முடிஞ்சு, கதை முடிஞ்சு, எல்லாருக்கும் தெரியும். மோசமான 4 இடத்துல இருந்து பெரிய என்ன இன்னும் விடுறது வாய்டாளா ஏதோ ஒன்றெல்லாம் விட்டுது 10:05க்கு இதுல விழுந்து செத்துட்டேன்னு வைக்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ ஒன்று வந்துட்டேன்னு வைப்பமே. இன்னும் பாஸ் நீங்க கடவுளோட பிள்ளை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் கடவுளோட பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது யாரும் சொன்னதா? இல்லை, வரலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு சாவு வராதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் செத்து போனா நான் கவலையே பட மாட்டேன். நேத்து நான் இல்லை வேத படிப்பு நடைபெறும் என்று சொல்லி போட்டு நான் போனேன். அவ வந்தாவோ என்ன பேசினாவோ எனக்கு தெரியா, நான் அதை கேட்கவே மாட்டேன். கொஞ்சம் ஆசை இருக்குதான் என்ன பேசினாவன் அறிஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் விடுப்பு புத்தி இருக்கு எனக்கு, என்ன பேசினாவன் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா கேட்கறதுக்கு நான் கேட்கிற நேரத்துல நான் கேட்பேன். ஆனா இத அப்போ அந்த அந்த என்னுடைய ஆசிரியர் கேட்டார், அப்ப உங்களுடைய சேர்ச் எல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டீங்களா? ஒருத்தர்கிட்டையும் பொறுப்பு கொடுக்கல. அந்த நிலம் இந்த நிலத்துல சொந்தக்காரர்கள பேரெல்லாம் இருக்குது, கட்டிடமும் அவருக்கு தான் சொந்தம். ஏன் இங்க ஒருவேளை அவர் பாஸ்டர் ஆறாரோ தெரியா, எனக்கு தெரியா. ஆனா அவர் பாஸ்டர் ஆனா உங்களை மேய்க்கிற கஷ்டம். ஏன் தெரியுமா? அவர் நீங்க என்னத்தை செஞ்சாலும் சிரிச்சுட்டே இருப்பார். நாங்க போய் ஒரு பாட்டு பாடணும், மென்மையும் சிவப்புமான, அவர் தான் அது பரிசுத்தாவியானவருக்கு அடுத்தது நம்ம அங்குள். ஏன்னா அவர் எதுவுமே பேச மாட்டார். அதான் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு ஆளண்டை கண்டு சொன்னார், ஐயா அயம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தான் ஐயா வேலைக்கு, அவன் ஒரு துண்டு அயம் பண்றதுக்கு 100 ரூபா கேட்கான் ஐயா. அப்ப உங்களோட முதலாளி ஒன்றும் கதைக்கலையா? அவரை தெரியும் தானே உங்களுக்கு, அவர் ஒன்றும் கதைக்க மாட்டார், ரெண்டு விட்டுருவார். 100 ரூபா எங்கேயாவது வாங்குறானுங்களா? நான் உடுப்பாயம் பண்ண கொடுக்குற இடத்துலயே 50 ரூபா 60 ரூபா தான் வேண்டானு, இவன் 100 ரூபா கேட்கிறான். ஏனண்டா அவர் அப்படித்தான், அவர் ஒன்று கேட்க மாட்டார். அடிக்க போறியா அந்த அடிச்சுட்டு போ, அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அப்ப அவர் இங்க பாஸ்டரா வந்தா என்ன நடக்கும்? நீங்க எல்லாரும் அவரை மேய்ப்பீங்க, அவர் மெய்ப்பன் இல்லை, நீங்க மெய்ப்பன் ஆயிருவீங்க, அவர் விசுவாசி ஆயிருவார். சரிதானே? ஓகே, இது ஒரு சும்மா ஜோக்கு, சரியானே? ஓகே, இப்ப யோவான் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பொறுத்து பார்த்துட்டு எழுப்பிட்டு போயிட்டார். இருந்து பார்த்தால் முடிகிற மாதிரி இல்லை. நீங்க இங்க திரும்புங்க, நீங்க இங்க முன்னுக்கு பாருங்க தம்பி, உங்களுக்கு பின்னால வேலை இல்லை, இங்க திரும்புங்க. யோவான் 14வது அதிகாரம் எடுத்துட்டீங்களாமா? ஓகே, 14வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. இதுல இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவோட சரியான எனக்கு அன்பு, ஏனென்றால் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு எனக்காக அப்படியே எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார், அதனால நான் இயேசப்பாவை நேசிக்கிறேன் என்று இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆள் 2 பேர் இல்ல, பல கோடி லட்சத்தில் ஆட்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களா? இல்லை. நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வசனத்தை கை கொள்கிறார்களா? இல்லை. ஒருவர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார், என்ன பிரச்சனைனால என்னிட சொல்லுங்க என்று சொல்லுகிறார். நீங்கள் அவரிடத்திலே போய் சொல்லும் பொழுது, ஒரு 1000 ரூபாய் காசு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு எந்த நேரம் காசு தான் போ என்று சொல்லி திறத்துகிறார். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னோட நேத்து தான் நேசிக்கிறேன் சொன்னவர் இப்ப ஏசுறாரு. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பார்கள், பிரசாந்தும் பாபாவும் காதலித்து திருமணம் முடித்தார்கள். பாபா நித்திர விழுறாள், பாபாவை தான் இழுக்கணும் இதுக்குள்ள, அவர் விழுந்து 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 எழும்புறாவு. சரிதானே? என்ன நித்திர, நானும் தான் வந்தேன். நான் எத்தனை மணி? 1:30 12:30 வந்தேன். ஓகே, அப்ப காதலிக்கிறாள். காதலிக்கும் பொழுது நீதான் என் அன்பு, உன் கைகளை பிடிக்கும் பொழுது என் இருதை. அந்த நாள்ல அவராரு எம்ஆர் ராதா காலத்துல இப்படி ஒரு நாள் பேசுறவர் இருந்தார், அந்த நடிகர் பேரை மறந்தேன். உன் கைகளை பிடிக்கும் பொழுது என் மனதிலே ஏதோ செய்கிறது ராதா,
உன்னை பார்க்கும் பொழுது நான் உன்னை பார்ப்பதற்காக ஓடி வருகிறேன் ராதா, என்னோடு பேசி ராதா. இந்த மாதிரி காதலிக்கும் பொழுது பேசுவார்கள். காதலித்து திருமணம் முடித்து ஒரு பிள்ளை ஆனதுக்கு பின்பதாக கிட்ட இருக்கும் பொழுது கைப்பட்ட தள்ளிடுங்க, என்னது ஆக்கள் பார்க்கிறான், என்னடா. அப்ப ஆக்கள் பார்க்காத பொழுது கையை பிடித்தவர் இப்பொழுது ஆக்கள் பார்த்தாலும் கையை பிடிக்கிற இடத்துல இருக்கிறார். பிரச்சனை அவன்கிட்ட பொஞ்சாதியானே, பிடிக்கிற இடத்துல இருந்தாலும் பிடிக்க மாட்டார். ஏன்? அவர் ரெஸ்பெக்ட் தேடுவார். அப்ப நீங்க சொன்னீங்களே நான் உங்களை அன்பா இருப்பேன், அப்படியே இதயத்தை புலந்து உங்களுக்காக நான் அனுப்பி இருக்கிறேன், லவ் லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கிறேன் ரத்தத்தால, உன்னை நான் காதலிக்கிறேன், ரத்தத்தால எல்லாம் எழுதி அனுப்புவாங்க. நீங்க இல்லை, நீங்க அச்சா புள்ளப்பா, நான் சொல்ற எழுது நாக்களுக்கு எல்லாம் எழுதி அனுப்பி நெஞ்சில பச்சை குத்தி கையில பச்சை குத்தி நீதான் என்ற உசுறு, நானும் சேர்த்து தான் இதுக்குள்ள வருவேன் இந்த லிஸ்டுக்குள்ள. அப்ப எல்லாம் செய்து போட்டு அதுக்கு பிறகு சண்டை, கோபம், பிரிவு வந்தது. எங்கே அந்த அன்பு பிறந்தது? ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருத்தன் அன்பா இருந்தா அந்த அன்பினுடைய வெளிப்பாடு வெளியிலே தெரியும். அப்ப இயேசுவிலே நீங்கள் அன்பா இருந்தீர்களானால் அவருடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? பாஸ்டர் வந்து கத்த வேணாம், நீங்களே நான் இயேசப்பாக்கு பிரியமாய் நடப்பேன் என்று கை கொள்ளுவீர்கள். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். எவன் இயேசுவினுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறானோ அவனிலே பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இதோட முடிக்கிறேன். நானும் பிதாவும் அவனோட வந்து வாசம் பண்ணுவோம். நாங்க வந்து அவன் வீட்டுல இருப்போம். எந்த வீட்டுல ஏசப்பா இருப்பாராம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற வீட்டிலே. பூனா ஓனா ஓவண்ணா ஆனா ஆவண்ணா இக்கண்ணா வரைக்கும் பேசுற வீட்டிலே அவர் இருக்க மாட்டார். அவருடைய வசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற வீட்டில தான் அவர் இருப்பார். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனோடு தான் அவர் இருப்பார். அவர் இப்படி நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்க மாட்டார். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியை நான் இதோடு முடிக்கிறேன். வாக்கு தத்தத்தை குறித்த காரியம் முடிவடைகிறது. அக்ஷிகா இங்கே கவனிக்கும், நீங்க பெரியார், சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுற ஆள் இல்லை, நிமிந்துருங்க, சரிதானே? அப்ப ஆண்டவருடைய காரியத்துல நீங்க மிகவும் அவதானமாகவும் சீரியஸாகவும் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம், சரிதானே? அப்ப நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா என்பதை நீங்களே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடியுங்கள். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எழுந்திருங்கள்.